பிரியாணி சாப்பிட்ட வைரல் தந்தை, ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை, கர்ணன் போல் வாரி வழங்கிய இர்ஃபான். இர்ஃபான் வியூஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் பிரம்மாண்டமான அசைவ உணவுகளை சாப்பிட்டபடி இர்ஃபான் கொடுக்கும் ரிவ்யூக்களுக்கு என பெரும் ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. ஆனால் கடந்த 2 வருடங்களாகவே இர்ஃபான் என்றாலே ரோட்டுக்கடை முதல் ஸ்டார் ஹோட்டல் வரையிலுள்ள எல்லா ஹோட்டலில் இருக்கும் உணவுகளை தமிழில் ரிவ்யூ செய்யும் ஃபுட் ரிவ்யூவர் என்பது மாறி தற்போது இர்ஃபான் என்றாலே சர்ச்சை என்ற பெயருக்கு மாறியுள்ளார். முதலில் கடந்த ஆண்டு மே மாதம் இர்ஃபானின் கார் மோதி எதிரே வந்த பெண்மணி உயிரிழந்தார் என பெரும் சர்ச்சை வெடித்தது. இரண்டாவதாக இர்ஃபான் உணவு ரிவ்யூக்கள் தவிர தனது திருமணம் மற்றும் வீட்டில் நடந்த நிகழ்வுகளை அடிக்கடி தனது யூடியூப் சேனலில் போடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். அப்படிதான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என பார்க்கும் நடைமுறைகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போதிலும் அதனை நான் துபாய் சென்று பார்ப்பேன் என பார்த்து பின்னர் இந்தியாவில் வந்து ரிவீல் செய்தது பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதோடு அடுத்ததாக பிரியாணி மேன் என்பவருக்கும் இர்ஃபானுக்கும் இடையே கடும் மோதல் நிலவி பிரியாணி மேன் லைவில் தூக்கு போட சென்று அதுவும் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இப்படி தொட்டதுக்கு எல்லாம் சர்ச்சையில் சிக்கிய இர்ஃபான் தற்போது அனைவரும் நெகிழும்படி செய்த செயல்தான் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. வெண்ணிலா கபடி குலை திரைப்படத்தில் புரோட்டா கடையில் 50 பரோட்டா சாப்பிட்டால் 100 ரூபாய் பரிசு என்றும் சாப்பிட்ட பரோட்டாவுக்கு காசு கொடுக்க வேண்டாம் என்றும் அவ்வாறு சாப்பிட முடியவில்லை என்றால் சாப்பிட்ட பரோட்டாவுக்கும் 100 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்றும் போட்டி வைப்பார்கள். இதேபோல் கோவை ரயில் நிலையம் அருகேயுள்ள போட்சே ஃபுட் எக்ஸ்பிரஸில் கடந்த வாரம் புதன்கிழமையன்று பிரியாணி போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசும், 5 பிரியாணி சாப்பிட்டால் 50,000 பரிசு, 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000 பரிசும் என அதிரடியாக விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்காக இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு கோவை மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானோர் வந்திருந்தனர். அப்போதுதான் இந்த போட்டியில் குழந்தையின் மருத்துவ செலவிற்காக போட்டியில் ஓட்டுநர் ஒருவரும் பங்கேற்றார். ஆனால் இந்த போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட 6 பிளேட் பிரியாணியை யாரும் சாப்பிடவில்லை. போட்டியில் அதிகமாக உட்கொண்டவர்கள் அனைவரையும் வரிசைப்படுத்தி பிரியாணி வெற்றியாளர்களை அறிவித்தனர். இதில் சதீஷ் என்பவர் 3 பிளேட் சாப்பிட்டு 1 லட்சம் பரிசு பெற்றார். இவர் கூலி தொழிலாளியாக உள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் கணேசமூர்த்தி 2 மற்றும் அரை பிளேட் சாப்பிட்டு 50,000 பரிசு பெற்றார். இவர் வாடகை கார் ஓட்டுநராக உள்ளார். இவர்தான் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட தனது குழந்தைக்காக உணவு போட்டியில் பங்கேற்றார். இந்நிலையில்தான் தனது குழந்தையின் மருத்துவ செலவுக்காக கணேசமூர்த்தி என்பவர் கலந்து கொண்டது தொடர்பாக பல வீடியோக்கள் வெளியாகி தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே என்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வைரல் தந்தையாகவே மாறினார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு முதல் முறையாக ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக பிரியாணி போட்டியில் கலந்து கொண்ட நபருக்கு பண உதவி செய்துள்ளார் இர்ஃபான். அதாவது சமூக வலைத்தளத்தின் மூலம் யூடியூபர் பலர் ஒன்றிணைந்து ரூபாய் 50,000 வரை கொடுத்திருக்கின்றனர். அதன் பிறகு இர்ஃபான் தனியாக 5, 10 என்று கொடுக்காமல் சுமார் 50,000 கொடுத்து மொத்தமாக 1,05,000 ரூபாய் திரட்டி குழந்தையின் மருத்துவ செலவுக்காக அளித்துள்ளனர். அந்த பணத்தை வாங்கிய அந்த தந்தை கண்கலங்கி இர்ஃபானுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிலையில்தான் இர்ஃபானின் இந்த உதவியை பலரும் மனதார பாராட்டியும் வருகின்றனர்.